எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எல்லாருமே என்றைக்கு யூடியூப் நான் ஆரம்பித்தனோ அதிலிருந்தே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நான் என்னுடைய விரல்கள் எல்லாம் மோதிரம் அணிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் ஆசையாக கேட்டுட்ருக்கீங்க. இவ்வளோ மோதிரம் போட்டிருக்கீங்களே மேடம், அழகாக இருக்குது, ஏதாவது காரணம் இல்லாமல் நீங்கள் போட மாட்டீங்க, காரணம் ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நிச்சயமாக காரணமும் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மோதிரங்கள் எல்லாம் பிடிச்சு போய் தான் நான் போட்டேன். சும்மா இது எது போடணும் எது போடக்கூடாது அப்படின்னெல்லாம் நான் பார்க்கல. எது போட்டாலும் நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா நவரத்னங்கள் எல்லாமே சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த தங்க உலோகங்கள் வெள்ளி உலோகங்கள் எல்லாம் சேரும்போது இன்னும் கூடுதல் சிறப்பு கிடைக்கும்ன்றதுனால எனக்கு பிடிச்சு போய் போட்டேன். ஆனால் எனக்கு விஷயமும் தெரியும், ஒவ்வொரு மோதிரத்தின் தன்மை என்ன, அது போட்டுக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற விஷயமும் தெரியும். ஆனால் கூட என்ன பண்ணுவேன்னா, நான் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் போக மாட்டேங்க. எனக்கு பிடிச்சதுன்னா நான் போடுவேன். யதார்த்தமான விளக்கங்களை நான் உங்களுக்கு தருவேன். இப்போ இந்த நவரத்னங்களை எல்லாருமே போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக போடலாம் தான் நான் சொல்லுவேன். அப்படி தனித்தனியாக போடலைன்னா கூட நவரத்னங்கள் பதித்த மோதிரம் ஒன்றாவது போட்டுக்கோங்க, நல்லது. ஏன்னா நம்ம போடக்கூடாதுன்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் கிடையாது. நம்ம இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொதுவானது. அதனால் அந்த நவகிரகங்களுக்கு உரிய நவரத்னங்கள் போட்டுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ இந்த நவகிரகங்கள் எனக்கு மட்டும்தான் என்ன சுற்றி தான் இருக்குது, இல்லை ஒரு நபரை சுத்தாமல் இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் இந்த உலகத்துக்கே நவகிரகங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அது போடணும் போடக்கூடாது அப்படின்ற இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேங்க. நீங்கள் அதனால் நவரத்னங்கள் பதித்த ஒரு மோதிரம் போட்டாலும் சரி, இல்லை என்ன மாதிரி கலராக எல்லா விரல்களில் போட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரலில் போட்டிருக்கேன்ல, இது பார்த்தீங்கன்னா பச்சை மரகத கல் போட்டிருக்கேன். நான் இங்கிலீஷில் சொல்லணுன்னா எமரல்டு ஸ்டோன் போட்டிருக்கேன். அது ஏன் நீங்கள் சுண்டு விரலில் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சுண்டு விரலில் தான் அந்த பச்சை மரகதக்கல் அணிய வேண்டும். ஏன்னா இந்த பச்சை மரகதக்கல் அறிவுக்கும் பணத்திற்கும் கலைகளுக்கும் பொருத்தமாக இருக்கும். அதற்கேற்ற விரல் பார்த்திங்கன்னா இந்த சுண்டு விரல். இதில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நம்மளுடைய அறிவை நல்லா ஆக்டிவேட் செய்யும். நம்ம விழிப்புணர்வுடன் அறிவுடன் செயல்பட்டால் நம்முடைய உழைப்பு சரியானதாக இருக்கும். உழைப்பு சரியானதாக இருந்தால் நமக்கு வருமானம் பெருகும். அப்போது அது ஒன்றோட ஒன்று லிங்க், அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போது லாஜிக்கே எல்லாம் இது பணத்துக்குரியது, இது இதனா புத்திக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா உங்களுக்கு என்னென்ன புரியாமல் போயிடும். அதனால் இந்த சுண்டு விரல் அல்லது இந்த மோதிர விரல், இந்த இரண்டு விரல்களில் தான் இந்த பச்சை மரகதக்கல் அணியணும். சரி, இந்த விரலில் அணியலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஏன் சுண்டு விரலை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தகப்பன் இல்லாதவர்கள், அதாவது அப்பா இல்லாதவர்கள் இந்த சுண்டு விரலில் இந்த பச்சை மரகதக்கல் அணிந்தார்களே ஆனால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சுண்டு விரலில் நான் அணிஞ்சிருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, தவறிட்டார். இந்த பச்சை மரகதக்கல் அணிவதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு உடம்புல புரோட்டீன், இந்த பச்சை நிறத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது இல்லையா. இந்த பச்சை நிறம் பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய நிறம், மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த நிறம், அப்புறம் புதன் கிரகத்துக்கு உரிய நிறம். புதன் கிரகம்னாலே பார்த்திங்கன்னா நமக்கு புதன் கிரகத்துக்கு அதிபதி பெருமாள். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்பொழுது பெருமாள் புதன் கிரகத்துக்கு அதிபதி. இந்த புதன் கிரகம் எந்த ராசியில் உச்சமடையுது அப்படின்னு ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கன்னி ராசியிலும் மிதுன ராசியிலும் புதன் கிரகம் உச்சமடையுது. இந்த புதன் கிரகத்துக்குரிய கடவுள்னு பார்த்தோம்னா பெருமாள். அதனால தான் இந்த கன்னி ராசிக்காரங்களோ மிதுன ராசிக்காரங்களோ இந்த பெருமாளை கும்பிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா சாமியும் கும்பிடலாம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ராசிகளுக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பெருமாள். இந்த எமரால்ட் ஸ்டோனை அணிவதனால நமக்கு இந்த அறிவு மூளை சிறப்பாக செயல்படும். கல்விக்குரிய அதிபதி புதன் கிரகம், மூளை சிறப்பாக செயல்படும். அப்புறம் குபேரனுக்கு பச்சை நிறம் ரொம்ப பிடிக்குன்ற காரணத்தினால அவருக்கு பார்த்திங்கன்னா பூஜை செய்கிறதே, அந்த ரத்னமங்கலத்தில் அவருக்கு பூஜை செய்கிறதே பச்சை விளக்கு, பச்சை திரி போட்டு பூஜை செய்வாங்க. அப்புறம் பச்சை நிற துணியில் தான் குபேரரை உட்கார வைப்பாங்க. எல்லாமே பச்சை நிறங்களாக இருக்கும். அதனால் அந்த பச்சை நிற கல்லை தான் அவருக்கு பார்த்திங்கன்னா அணிகலன்கள் கூட அணி வச்சுருப்பாங்க. செல்வத்திற்கு அதிபதி அவர், மகாலட்சுமி தாயார்.
மகாலட்சுமி தாயார் தான் கொடுக்குறாங்க, இருந்தால் கூட சொல்கிறேன் நான். செல்வத்திற்கு அதிபதிகளான குபேரர் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை நிறம் பிடிக்கும்ன்ற காரணத்தினால இதில் மகாலட்சுமி தாயாருக்கு நிகராக குபேரரை நான் சொல்லலை. மகாலட்சுமி தாயார்கிட்ட இருந்தால் குபேரருக்கு பணம் போகுது. அதனால் மகாலட்சுமி தாயார் தான் முதன்மையானவர். இதில் குபேரரையும் நாம் வணங்கணும். அப்படி வணங்கினாதான் மகாலட்சுமி தாயாருடைய பூரண அருள் கிடைத்து நமக்கு பணம் கிடைக்கும்ன்ற காரணத்தினால்தான் 2 பேரையும் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு உரிய நிறம் பச்சை நிறம், அவர்களுக்கு பிடித்த நிறம் பச்சை நிறம். அதனால் அந்த பச்சை நிறத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புல சேர்த்துக்கிறோமோ பயன்படுத்துகிறோமோ நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம புத்தி கூறாக செயல்படும்ன்ற காரணத்திற்காக இந்த எமரல்டு மோதிரம் போட சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மைதான். இதை பார்க்குற ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம், காசு கொடுத்து மரகத கல்லை போடுற அளவுக்கு எங்களுக்கு நிலவரம் இல்லை, ஆனால் ஆசையாக தான் இருக்குது, அதுவும் தங்கம் விற்கிற விலையில் தங்கத்துலலாம் கட்டி போட முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. தங்கத்தில் தான் கட்டி போடணுன்றது அவசியம் கிடையாது. தங்கத்தை காட்டிலும் வெள்ளியில் கட்டி நம்ம நவரத்ன மோதிரங்கள் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா பச்சை நிறத்தில் அதிகமாக உடுத்தி கொள்ளுங்க, பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. இன்னொன்று, இந்த பச்சை நிறத்தை நம்ம அணிவதனால என்ன ஆகும்னா ஆடைகளாகட்டும், இது போன்ற கல் பர்மனண்ட்டாக இந்த கல் போட்டிருப்போம், அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய கதிர்களை நேரடியாக அது எடுத்துக்கும். அந்த புதன் பகவானுக்குரிய கதிர்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கதிர்களெல்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக இது கிரகித்து கொண்டு நம்ம உடம்புக்குள்ளே பாய்ச்சும். அதனால் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல புரோட்டீன் கம்மியாக இருந்ததுன்னா இந்த பச்சை நிறம் நம்ம உடம்புல போக போக புரோட்டீன் டிஃபிஷியன்சி, அதாவது குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும். இது நம்ம போடாமல் பச்சை நிறத்தில் இருக்கிறது ஏதாவது சாப்பிட்டா நமக்கு நிவர்த்தி ஆகுமா, புரோட்டீன் பிரச்சனைகள் எல்லாம் போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம். இப்போ பாசிப்பயிறு சுண்டல் சாப்பிட்லாம், பச்சை காய்கறிகள், இப்போ இந்த கீரைகள் எல்லாம் சாப்பிடணும். அதுக்காக தான் சொன்னாங்க புரோட்டீன் அதில் அதிகம்னு சொல்லிட்டு அது சாப்பிட சொன்னாங்க. அது சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய புரோட்டீன் டிஃபிஷியன்சி கட்டாயம் போகும், அதாவது குறைபாடுகள் போகும். அப்புறம் புத்தி கூர்மையாக செயல்படும். இப்போது இந்த கல்லை பார்த்துட்டு எங்களுக்கு ஆசையாக இருக்குங்க, இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னா நம்மளும் போடலாமே, எங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரிஜினாலிட்டி பியூரிட்டி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த பியூரிட்டி ஒரிஜினாலிட்டி சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் பார்த்திங்கன்னா நம்ம viha.online விற்றுக்கிட்டு இருக்கோம். அது வேணுங்கிறவங்க நம்ம viha.online போய் பாருங்கள். அந்த கேரட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கோம். இது எத்தனை கேரட்டில் போட்டால் சிறப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 கேரட்டுக்கு மேலே இருந்தால் தான் சிறப்பு. அப்போ தான் நல்லா வேலை செய்யும். அந்த 3 கேரட்டு கீழே பொதுவாகவே கல் யாருமே சீக்கிரத்தில் செய்ய மாட்டாங்க. அப்படி அந்த 3 கேரட்டுக்கு குறைவாக செய்தாங்கன்னா கூட அது பார்த்திங்கன்னா இந்த நவரத்னம் இருக்கு இல்லையா, நவரத்ன மோதிரங்களில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒரிஜினல் பியூரிட்டியோட நவரத்ன கற்கள் உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம viha.online நவரத்ன கற்கள் பதிச்சு செய்யக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன கற்கள் பார்த்திங்கன்னா நம்ம viha.online இருக்குது. பெருசும் இருக்குது. ஆண்களுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டுப்பாங்க இல்லையா, 9 கற்கள் பெருசும் இருக்குது. நவரத்னங்கள் 9 சிறிய கற்களும் இருக்குது. அதில் நீங்கள் காதுக்கு தோடும் செஞ்சுக்கலாம், பெண்டன்ட்டும் செஞ்சுக்கலாம், மோதிரங்களாகவும் போட்டுக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செயினுக்கு பெண்டன்ட் செஞ்சுப்பாங்க, காதுக்கு தோடு செஞ்சுப்பாங்க, மோதிரம் செஞ்சுப்பாங்க, பிரேஸ்லெட் கூட செஞ்சுப்பாங்க. ஒரு சிலர் வளையல் கூட செஞ்சு அணிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம viha.online இருக்கக்கூடிய மரகத பச்சை கல் எமரால்டு ஸ்டோன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம viha.online இருக்கக்கூடிய ரியல் எமரால்டு, ரொம்ப நல்ல குவாலிட்டிங்க. அப்புறம் மற்ற கற்களும் நவரத்ன கற்கள் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ அமெதிஸ்டில் பெண்டன்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதில் நெக் செட்டெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது அந்த நகைகளும் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், அமெதிஸ்ட் ஸ்டோனில் வச்ச பெண்டன்ட்ஸ் எல்லாமே வெள்ளி உலோகத்தால் செய்யப்பட்டது. இது அமெதிஸ்ட் காதுக்கு உரிய சின்ன குழந்தைங்களுக்கு போடுவோம்ல அந்த மாதிரி ஹேங்கிங் டைப்பில் இருக்கும். இதெல்லாம் பெண்டன்ட். இது பெண்டன்ட்ஸ், சின்ன சின்ன பெண்டன்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு போடணுன்னா இந்த மாதிரி சின்ன பெண்டன்ட்ஸ் போட்டு விடலாம். எல்லாமே வெள்ளியில் செய்தது. இது பாருங்கள், பிரேஸ்லெட்ஸ். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அணியலாம், அந்த மாதிரி தான் செய்யப்பட்டிருக்கு. அட்ஜஸ்டபிள் வேறு. இது நெக் செட், ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால். இது மஞ்சள் புஷ்பராக கல்ல செய்த பெண்டன்ட். இது பிரேஸ்லெட். இது அமெதிஸ்டில் செஞ்ச மோதிரங்கள், வெள்ளி மோதிரங்கள். இது முத்து மாலைகள், ரியல் பேர்ல் மாலாம்பாங்கள்ல அந்த முத்து மாலைகள்.
இது ருத்ராட்சம் முத்து, இது ரெண்டும் கலந்து செய்யப்பட்ட மாலைகள். இது பெரிய நவரத்ன கற்கள், இது சிறிய நவரத்ன கற்கள். இப்போ மோதிரம்லாம் செய்யணும், எல்லாருமே போடணுன்னா இந்த மாதிரி சிறிய நவரத்ன கற்களில் செய்யலாம். இது ஆண்கள் பெரும்பாலும் விரும்பி அணிவாங்க. இவ்வளோ பெருசு டாலர் கூட செஞ்சுப்பாங்க. இல்லை மோதிரம் பெருசாக போடணும் எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்படின்னு நினச்சா இது செஞ்சுக்கலாம். இதுலேயே வேறு வேறு வடிவங்களில் கூட இருக்கும். இங்கே பாருங்கள், திலக் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட அழகாக இருக்கும். இது தவிர நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நீலக்கல் இருக்குது, மாணிக்கக்கல் இருக்குது, முத்து தனியாக இருக்குது, பவளம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். முக்கோண வடிவில் இருக்குது, அப்புறம் நீல வடிவில் டியூப் டைப்பில் இருக்குது, அப்புறம் கோமதக்கல், கேட்ஸை, இது போன்ற எல்லாமே நவரத்னங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வைரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வைரத்துக்கு பதிலாக இப்போ ஜிர்கான் ஸ்டோன் வச்சுருக்கோம். வைரத்தை கூட ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். வைரமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரிஜினல் பியூரிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நான் கைவிரல்களில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரத்தின் ஒரு மோதிரத்தை நான் சொல்லிட்டேன், எமரல் மோதிரத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.